மேக்ரோ எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சீட்டு 1ங்கிற ஒரு சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறேன். என்ன டிசைன் பண்ண போகிறேன்னா ஏ வேல்யூ அதே மாதிரி பி வேல்யூ அதே மாதிரி வந்து ரிசல்ட்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த இடத்துல ஏ வேல்யூன்னு சொல்லி கொடுத்துங்க. அதுக்கடுத்து ஒரு அடுத்ததில் வந்து பி வேல்யூன்னு சொல்லி கொடுத்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துங்க. மொத்தம் வந்து 3 ஃபீல்டு நேம் கொடுத்துருக்கேன். அதாவது ஏ வேல்யூ பி வேல்யூ இந்த இடத்துல ரிசல்ட்டு. இங்கே வந்து என்ன கொடுத்துட போகிறோன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபேஸ் இந்த மாதிரி ஃபேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ரிசல்ட்டு போட போகிறோம். இந்த இடத்துல ஏ வேல்யூன்னா அந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணணும், பி வேல்யூன்னா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். அப்போ இந்த இதை வந்து அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க. ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பார்டர் வரும். இந்த பார்டரில் வந்து அவுட் சைடு பார்டர் கொடுத்துங்க. அவுட் சைடு பார்டர் இந்த மாதிரி கொடுத்துங்க. அவுட் சைடு பார்டர் கொடுத்துங்க. அடுத்த செல்லில் இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு F4 கொடுத்தீங்கன்னா அதே ஆக்ஷன் ரிப்பீட் ஆகும். இப்போ ஒரு இடம் வந்து நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம், அதே இது ரிப்பீட் ஆகிறதுக்கு F4 கொடுங்க. F4 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். திருப்பி அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இந்த இடத்துலையும் பாக்ஸ் போட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாக்ஸ் போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து லேபிளு, இங்கே வந்து நம்ம வந்து இன்புட்டு வாங்க போகிறோம். அப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை அப்படியே செலக்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டு இந்த பாக்ஸை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. எல்லா பாக்ஸையும் இந்த 6 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கலர் மாற்றிக்கலாம். கலர் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணுமோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்து மாற்றிங்க. எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கலர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு 3 பட்டன் வைக்க போகிறேன். என்ன பட்டன் வைக்க போகிறேன்னா ஆடுன்னு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அதே மாதிரி வந்து சப்புன்னு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அதுக்கடுத்து வந்து மல்டிப்ளிகேஷனு இந்த மாதிரி பட்டன் வைக்க போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பட்டன் வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த இன்சர்ட்னு இருக்குல்ல, இந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து வேல்யூக்கு இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு பட்டன் மாதிரி வேணுது. அப்போ தான் வந்து இந்த மேக்ரோவை வந்து அசைன் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வந்து ரெண்டாவது இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கோம். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஷேப்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துருக்கு பாருங்கள், ரெக்டாங்கிள் இருக்கும். ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துங்க. இது அப்படியே Ctrl+C Ctrl+V கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா இன்னும் 2 கட்டத்தை போட்டுங்க. மொத்தம் 3 கட்டம் தேவைப்படுது. 3 கட்டம் போட்டுங்க. இந்த மாதிரி எனக்கு 3 கட்டம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து ஆடுன்னு சொல்லி கொடுத்துங்க. அடுத்து ரெண்டாவது இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சப்புன்னு சொல்லி கொடுத்துங்க. சப்ட்ராக்ட். அடுத்தது 3வது பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு MULன்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துங்க. இந்த பாக்ஸை கொஞ்சம் அழகுபடுத்துங்க. கொஞ்சம் பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா போதும். வேறு கலர் வேணாலும் மாற்றிங்க. இப்போ இந்த மாதிரி 3 பட்டனும் வச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ஏ வேல்யூவில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 5ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதே மாதிரி பி வேல்யூவில் எனக்கு வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 நம்பரையும் நான் கூட்டினேன்னா என்ன வரணும், இங்கே 8ன்னு வரணும். அப்போ இந்த ஆடு பட்டனை கிளிக் பண்ணால் ரிசல்ட் வந்து எனக்கு 8ன்னு வரணும். அதே சப்பு பட்டனை கிளிக் பண்ணால் ரிசல்ட் வந்து 2ன்னு சொல்லி வரணும். அதே வந்து மல்டிப்ளை பண்ணுன்னா 15ன்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், மேக்ரோ பண்ண போகிறோம். கோடிங் கிடையாது, மேக்ரோ பண்ண போகிறோம். இப்போ ஆடுக்கு ஒரு மேக்ரோ எழுதுன்னு, அதே மாதிரி வந்து மேக்ரோ மீன்ஸ் ரெக்கார்டிங். அதாவது ஆடுக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும், அதே மாதிரி சப்புக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும், அதே மாதிரி வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணணும். இப்போ பாருங்கள் 5 3 சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலா வேணுங்க. இந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா வேணும். அந்த ஃபார்முலா எழுதுகிறோம்ல, அதை தான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிசல்ட் வரும். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு வியூவை போய் கிளிக் பண்ணுங்கள். மெனுவில் வந்து வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டில் வந்து மேக்ரோன்னு சொல்லியிருக்கோம். இந்த மேக்ரோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மேக்ரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெக்கார்டு மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி கேட்கும். நேம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா மேக்ரோன்னு கேட்குது. மேக்ரோ 4ன்னு சொல்லி எடுத்துக்கோன்னு கேட்குது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் ஆடுன்னு சொல்லி கொடுத்துருங்க.
ஆட்னா 2 நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இப்போ என்ன செஞ்சிச்சு, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா எழுதுனா, ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம், இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த நம்பரை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க, அடுத்தது ஒரு ப்ளஸ் 1 கொடுத்துட்டு இந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. அந்த மேலோட நம்பரு ஃபஸ்ட் நம்பரு, அதே மாதிரி வந்து அடுத்த செல்லு 2 செல்லையும் வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 8ன்னு சொல்லி ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அது செஞ்சீங்களே, இது ஒரு ரெக்கார்டிங். இப்போ போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள், ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்ல, இது என்ன செய்யும், ஆடுங்கிற பட்டனில் போய் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ அடுத்தது சப்ட்ராக்ஷன் எப்படி பண்ணு, அதே மெத்தட் தான். இப்போ இந்த டேட்டாவை எரேஸ் பண்ணுறோம், தேவையில்லை எனக்கு. இப்போ ரெண்டுக்கும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி வேணும். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு அதுக்கு கோடிங் எழுத போகிறோம். வியூ கோடிங் கிடையாது, ரெக்கார்டிங் பண்ண போகிறோம். வியூவை கிளிக் பண்ணிங்க, மேக்ரோவை போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெக்கார்டு மேக்ரோ. இங்கே நேம் என்ன கொடுக்க போகிறோம், சப்ட்ராக்ட்னு சொல்லி கொடுக்க போகிறோம். சப்ட்ராக்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம், ஈக்குவல் டு எது போகிறோம்னா, ஃபார்முலா என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் ஈக்குவல் டு அவசியம் கொடுத்தா ஒன்று கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணுங்கள், அடுத்தது ஒரு மைனஸ் கொடுத்துட்டு அடுத்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதுதான் ஆன்சர், இந்த 2 தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ மேக்ரோவை போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, ரெக்கார்டிங்கை போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ ரெக்கார்டிங் பாருங்கள், ஸ்டாப் ரெக்கார்டிங் வருதா, ஸ்டாப் கொடுத்துருங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு, அதே மாதிரி வந்து சப்பு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் என்ன செய்வீங்க, அதே மெத்தட் தான். இப்போ ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வியூக்கு போயிடுங்க, மேக்ரோ போங்க, ரெக்கார்டு மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து MULன்னு கொடுத்துங்க, மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா எழுத போகிறோம். ஈக்குவல் டு இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க, ஒரு ஸ்டார் 1 கொடுத்துட்டு அடுத்த நம்பரை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்று என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 நம்பர் வந்துருச்சு. இதையும் போய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. வியூவில் போய் மேக்ரோவில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, 3 விதமான டேட்டாஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே எம்டிஆர். இப்போ இந்த 3 பட்டனை இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, 3 ரெக்கார்டிங் பண்ணோம்ல, அந்த 3 ரெக்கார்டிங் பட்டனை கொண்டு அந்த ரெக்கார்டிங் நேமை வந்து இந்த இடத்துல வந்து அசைன் பண்ணணும். அப்போ இந்த ஆடை போய் கிளிக் பண்ணிங்க, இந்த மாதிரி ஆடை போய் கிளிக் பண்ணிங்க, மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அசைன் மேக்ரோன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். அசைன் மேக்ரோ அது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ஆடை போய் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிட்டு மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணுறீங்க, அதில் போய் அசைன் மேக்ரோன்னு சொல்லி வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன நேமோ அது அப்படியே வரும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க, ஆடு. அப்போ ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க, ரைட் கிளிக் பண்ணிங்க, அசைன் மேக்ரோன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு சப்ட்ராக்ட்னு கொடுத்துருக்கேன், இந்த சப்ட்ராக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே பண்ணிங்க. அதுக்கடுத்து இந்த இதை கிளிக் பண்ணிங்க, மோஷனுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள், அசைன் மேக்ரோ சொல்லி கிளிக் பண்ணிங்க, அதில் போய் மல்டிப்ளேன்னு இருக்கும், மல்டிப்ளே கொடுத்து ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த இடத்துல வந்து 5ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஆடுன்னு கொடுக்குறேன். அப்புறம் என்ன செய்யும், ரெண்டையும் வந்து ப்ளஸ் பண்ணி எனக்கு 15 சொல்லி ரிசல்ட் சொல்லணும். நீ உழுது பாருங்கள் 15. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் சப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ என்ன செய்யும், 10லேருந்து 5 வந்து மைனஸ் பண்ணால் அந்த இடத்துல 5ன்னு சொல்லலாம். இவ்வளோ பாருங்கள் 5ன்னு சொல்லுது. அதே மல்டிப்ளை பண்ணுங்கள், 10 × 5 மல்டிப்ளை கொடுத்து பாருங்கள் 50. ஓகேங்களா, அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி இந்த பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அடுத்தது போய் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒரு மேக்ரோ வந்து ரெக்கார்டிங் பண்ணுங்கள். ரெக்கார்டிங் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனுடைய நேமை வந்து இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நீங்கள் அசைன் பண்ணிடணும். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எக்ஸல் சம்மந்தமாக, இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு சம்மந்தமாக, இல்லை அக்சஸ் சம்மந்தமாக, பவர் பாயிண்ட் சம்மந்தமாக இந்த மாதிரிலாம் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் யூடியூப்பில் போய் நைஸ் கம்ப்யூட்டர் டுட்டர்னு சொல்லி அடிச்சிங்கன்னா போதும், எல்லா வீடியோவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து பயனடையலாம்.